ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். சின்ன வயசுல நம்மளுக்கு உடம்பு முடியாம இருக்கும் போதெல்லாம் நம்ம பாட்டியும் அம்மாவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடையே மருந்தா கொடுத்துருப்பாங்க. அதுவும் மருந்து தான் அப்படிங்கிறது தெரியாமே அந்த ஃபுட்டை நம்ம அவ்வளோ ரசிச்சு சாப்பிட்ருப்போம். அப்படி ஒரு ரெசிபியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வேப்பம்பூ குழம்பு எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புளியை ஊற வச்சிடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை ஹாட் வாட்டர்ல ஊற வச்சுக்கலாம். அடுத்ததா குழம்புக்கு தேவையான அளவுக்கு வேப்பம்பூ எடுத்துக்கலாம். இந்த வேப்பம்பூ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க மரங்கள்லயே கிடைக்கும். அதெல்லாம் பறிச்சு அப்படியே நிழல்ல காய வச்சாவே இந்த அளவுக்கு ட்ரையா மாறிடும். அப்படி இல்லாட்டி நம்ம ஊர் நாட்டு மருந்து கடைகள்லயே இதெல்லாம் கிடைக்கும். அதை வாங்கி இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க வேப்பம்பூவை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த வேப்பம்பூவை வறுத்துக்கலாம். இல்லைன்னா பூ கரிஞ்சா மாதிரி ஆயிடும், டேஸ்ட் வந்து மாறிடும். இந்த வேப்பம்பூவை நம்ம பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா எப்போ வேணும்னாலும் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 10ல இருந்து 12 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி. இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கண்டிப்பா ஆட் பண்ணுங்க, குழம்புக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த காரக்குழம்பு செஞ்சாலும் ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. அப்போதான் அந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஓரளவுக்கு ஆனியன்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டும் ஆனியனும் நல்லா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழம்பு தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த வேப்பம்பூவை பவுடர் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கையில நசக்கும் போதே பாத்தீங்கன்னா நல்ல பவுடர் ஆயிடும். அப்படி இல்லைன்னா நீங்க மிக்சியில கூட இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வேப்பம்பூவை நம்ம வறுத்து ஆட் பண்ணதுனால இந்த குழம்போட ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா வெல்லம் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இதை ஆட் பண்ணும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு இந்த குழம்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் பிறை.